ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுட்டு சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் கிழங்கு சூப் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்கால் கிழங்கு எங்கேருந்து கிடைச்சது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிழங்கு பொதுவாக மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையும். இது எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையிலிருந்து கிடைச்சது. இந்த கிழங்கு பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. முடவன்கால் கிழங்கு, சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. முடவன்கால் கிழங்கு அப்படின்னு பேருக்கேற்ற மாதிரியே இது முடக்குவாதம் வந்தவங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கு. கை கால் மூட்டுக்கள்ல வலி, வீக்கம், விரைப்புத்தன்மை இருந்துட்டு கை காலை நீட்டவோ மடக்கவோ முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சூப் வச்சு குடிச்சா உங்களுக்கு ஒரு சில நாட்கள்லயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். மூட்டு வலி ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு குறையிறது நல்லாவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எலும்பு அடர்த்தி ரொம்ப குறைவா இருக்கும். எங்க டக்குன்னு விழுந்தாலும் எலும்பு உடஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அடிக்கடி குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த கிழங்குல நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலில் இருக்கிற ரோமம் மாதிரியே இது ஃபுல்லாகவே அந்த கம்பளி போர்த்தின மாதிரி முடி இருக்குது. அந்த முடியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ பீலர் வச்சு இந்த ஸ்கின்னை பீல் பண்ணிக்கலாம். ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு வெக்கேஷன் போனவங்க ஒரு சிலர் இந்த சூப்பை குடிச்சிருக்கலாம். முடவன்கால் கிழங்கு, ஆட்டுக்கால் கிழங்கு சூப்புன்னு அங்கெல்லாம் விற்கிறாங்க. இப்போ அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு கழுவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூப் குடிக்கிறதுனால மூட்டு வலி மட்டுமில்லாது காய்ச்சல், சளி, இருமல் இருந்தாலும், அடுத்து செரிமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சூப் வைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முடவன்கால் கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கானது கொல்லிமலை, ஏற்காட்டில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டு பாருங்கள். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.25 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சூப் ஒரு 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சூப்பை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாலே நம்மளோட இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும். இது குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை இடையில பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சூப்பை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கை கிலோ கணக்கில் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணலாம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதை வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா சுட சுட குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு அவ்வளவு இதமாக இருக்கும். டேஸ்ட்டில் ஆட்டுக்கால் சூப்பையே ஒத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அத்தனையும் இதுலேயும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா கை கால் மூட்டுக்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த கிழங்கு இஞ்சி மாதிரி மணலில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சோம்னா குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு நம்ம அப்படியே வச்சு தேவையானப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு 1 மாதத்துக்கு இந்த மணலில் போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். மழை வேறு அடிக்கடி பெஞ்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நனைஞ்சிருந்தது. இப்போ முதல்ல நட்டு வச்சதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊறி பெருசானது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேர் விட்டு இருந்தது. இப்போ நான் தேவையான அளவு சூப்புக்கு எடுத்துட்டு இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது முளை விட்டு இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல முளை விட்டுருக்கு. இதனால் இதை நட்டு வச்சு பார்க்கலாமேன்னு நாங்கள் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இதை பண்ணுறோம். இது 9 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சரில் தான் வளரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம இதை நட்டு வச்சு பார்க்கலாம், முளை விட்டுருக்கு அப்படின்னு நடவு செஞ்சாச்சு. இதை மலைப்பகுதிகளில் இருக்க டெம்பரேச்சருக்கு மட்டுமே வளரும்னு சொல்கிறாங்க. ஆட்டுக்கால் கிழங்கு எப்போ முளைச்சி வருதோ அப்போ நான் வீடியோஸில் அப்டேட் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.